இங்க பாரு புனிதா, இந்த வீட்ல உன்னை யாரு என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணுக்காக நான் நிப்பேன், எப்பவுமே இருப்பேன். நான் தானடா கண்ணு உன்னை திரும்ப இந்த வீட்டுக்கு வர சொன்னேன். நான் சொன்னதுனால தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆனா என்னாலதான் உனக்கு இந்த அவமானம் எல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புனிதா. நீ கவலைப்படாதடா, கவலைப்படாத. மா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா. அப்பா குணமாகி வீட்டுக்கு வந்தா போதும். தம்பிங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேம்மா. உன் நல்ல மனசு அவங்களுக்கு எப்பதான் புரிய போகுதோ தெரியலம்மா. மா, அவங்களுக்கு புரியும் போது புரியட்டும்மா. நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. நாம கூட ஏதோ, ஆனா மாப்பிள்ளைய நினைச்சாதான் ஐயோ, அவரால கோவப்படவும் முடியல, உதறிட்டு போகவும் முடியல. உண்மைதாம்மா. இன்னும் பிறக்காத எங்க குழந்தைக்காக நாங்க சொத்து சேர்க்கிறோம்னு தம்பி சொன்னது கபிலனை ரொம்ப பாதிச்சிருச்சுமா. நான் அவரை சமாதானப்படுத்திட்டேன்னு சொல்லி நம்புறேன். ஆனா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் நடக்கிற எல்லாத்தையும் தனக்குள்ள போட்டுக்கிட்டு அவரு புழுங்கிட்டு இருக்காருமா. அவர் அவரோட கவலையை மறைச்சுக்கிட்டு என்ன சிரிக்க வைக்கிறாருமா. அவரு கவலைப்படக்கூடாதுன்னு நான் வெளியே சிரிக்கிறதும், நான் அழக்கூடாதுன்னு அவர் உள்ளுக்குள்ள அழுகிறதுமா. நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ள ஏதோ சரியாகிற மாதிரி சமாதானம் ஆயிட்டு இருக்கோம்மா. உன்னை நல்லா பாராட்டி சீராட்டி என் கூடயே வச்சு உன்னை நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைச்சுதாண்டா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இந்த வீட்டுல சந்தோஷமே இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. புனிதா, நீ அம்மாவை மன்னிச்சிருடா. மா, இப்படிலாம் எதுவும் பேசாதீங்கம்மா, அப்புறம் நான் அழுதுருவேம்மா. நீ அழக்கூடாது புனிதா. மாமா, ரொம்ப நேரமா போன்ல அப்படி என்னதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோட நம்பரை தேடுறேன், எந்த பேர்ல சேவ் பண்ணான்னு தெரியல அமுதா. நீங்க எப்பவுமே இப்படிதான். என்ன சொன்னா? இல்ல, நீங்க எப்பவுமே இப்படிதான், எதையுமே ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். நான் எதை ஒழுங்கா வச்சுக்கலன்னு சொல்றேன்? எதையுமே தான். அமுதா, என்கிட்ட கோவப்படாதீங்க. புனிதா இதை சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு அப்பட்டமா தெரிஞ்சும் உங்களால எதுவுமே பண்ண முடியல. ஹேய், அதுதான் நானும் சரவணனும் அண்ணியும் சேர்ந்து புனிதா கிட்ட பேசிட்டோம்ல. பேசினா மட்டும் போதாது மாமா. மாமாவை வேற என்ன பண்ணணும்னு சொல்ற அமுதா? நேத்து அவ்வளோ கேட்டும் அக்கா தான் எதுவுமே சொல்லலையே. நம்பி மாமாவுடைய நிலைமையை சொல்லி லாயர் கிட்ட முதல்ல பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இரு, நான் இப்பவே பேசுறேன். ஓகே, பேசிட்டா அமுதா. லாயர் ஒரு வெத்து பேப்பர்ல அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு சொல்றாரு. அவரே ஹாஸ்பிட்டலுக்கு வராராம். அப்புறம் என்ன மாமா, இது உடனே தேவன் அக்கா கிட்டே சரவண மாமா கிட்டே நம்ம சொல்லிடலாம். நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். ஓகே? அக்கா, உங்க ரூமுக்கு தான் வரணும்னு இருந்தேன். நீங்க எங்கதான் இருக்கீங்களா? பாப்பா என்ன பண்றா? ஸ்ரேயா உள்ள தூங்கிட்டு இருக்கா. என்னாச்சு அமுதா? மணிகண்ட மாமா அவங்க 2 பேர்கிட்டயும் பேசணும்னு சொன்னாங்க. வரீங்களா? சரவணனும் தெய்வானையும் எதுக்கு மணிகண்ட ரூமுக்கு போறாங்க? சரவணன் தெய்வானை மட்டும்தான் இந்த வீட்டில் ஒழுங்கா இருந்தாங்க. அவங்களே இந்த அமுதா ஏதாவது பேசி பேசி மனசை கலைக்க பார்க்கறா. வர்றேன், என்னதான் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னடா, எங்ககிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னியாமே?
டேய் சரவணா, நான் லாயர் கிட்ட பேசினேன். அவர் அப்பா கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கலாம்னு சொல்றாரு.